2.0 நம்ம இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு ஜிஎஸ்டிக்கான மாற்றம். ஸோ கம்மிங் செப்டம்பர், அதாவது இந்த வருடத்தில் 22ஆம் தேதி வந்து இந்த ஒரு ரூல்ஸ் வந்து ஜிஎஸ்டி 2.0 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக போகுது, எதெல்லாம் வந்து கம்மியாக போகுங்கிறத வந்து பார்க்கலாங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பழைய ஸ்லாபுக்கும் நியூ ஸ்லாபுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஓல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5%, 12%, 18%, 28% இருந்தது. இப்போ வெறும் 5%, 18% அண்ட் லக்ஸுரியான ஐட்டமுக்கு 40%. இதுதான் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாங்க எது கம்மியாக இருக்குங்கிறது பார்க்கலாம். எசென்ஷியல் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் லைக் பிஸ்கெட்ஸு, நூடுல்ஸு, சோப்ஸு, பர்சனல் கேர்ஸ் லைக் ஷாம்பூ, டூத் பேஸ்ட், ஹேர் ஆயில்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ 5%. முன்னாடி பார்த்தீங்கன்னா 12 to 18% இருந்துச்சு. இப்போ அது 5%ஆக மாறி இருக்கு. அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ் லைக் மில்க் பார்த்தீங்க, பன்னீர், இந்த ரோட்டீஸ், அப்புறம் பராத்தா, ப்ரெட்டு, பீஸா பிரெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து 0% ஆக்கியிருக்காங்க. அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸ்மால் கார்ஸில் 2 வீலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 350cc இருக்கிறது எல்லாமே வந்து 18% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வந்து முன்னாடி 28% இருந்துச்சு. இப்போ இவிஸ் வந்துட்டு அதே சேம் 5% தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியும் 5% இருந்துச்சு, இப்போவும் 5% தான் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைன்ஸ் லைக் ஏசி, டிவி, வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 18%ஆக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 28லேருந்து இப்போ 18ஆக மாறி இருக்குது. சர்வீசஸ் அண்ட் அதர் செக்டர்ஸில் பார்த்தா இன்சூரன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஹெல்த் லைஃப் ஆகட்டும், இல்லை வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், 0% ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனில் இருக்குது. அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை எனர்ஜி, இல்லை பைசைக்கிள், இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% ஸ்லாப்பில் இருக்குது. எது காஸ்ட்லியர்னு பார்த்தோம் அப்படின்னா லக்ஸரி அண்ட் சின் ஐட்டம்ஸ், டுபாக்கோ, அப்புறம் ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்ஸ், ஆடட் சுகர் இதில் இருக்கிறத சின்ன ஐட்டம்ஸும், லக்ஸரி ஐட்டம், லக்ஸரி கூட்ஸ், இந்த லெதர் பேக்ஸு, ஷூஸு, இந்த லெதர் பெல்ட்ஸ், இந்த மாதிரி காஸ்ட்லியான லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே 40% டேக்ஸில் வரும். லார்ஜ் வெஹிக்கிள்ஸு, பிக் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40% டேக்ஸ்குள்ளே வரும். இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோர் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இல்லை பர்சனல் ப்ராடக்ட்ஸில் ஒரு 10 to 15% வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். இந்த டிஸ்போசல் ஐட்டம்ஸுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில் எம்எஸ்சி ஆகட்டும், கன்சியூமர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இருக்குன்னு நம்புகிறாங்க. அது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்ரோச்சாக தான் இது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்தியனோட எக்கனாமிக்கு வந்து 1 to 1% வந்துட்டு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 2.0 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாகவும் எஃபிஷியன்சியாக இருக்கும்னு எல்லாம் நம்புகிறாங்க. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இப்போ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி 12 to 18% இருந்தது எல்லாமே 0.5% ஆயிடுச்சு. ஸ்மால் ஆட்டோஸ், இவிஸ் எல்லாமே வந்து முன்னாடி 28% இருந்தது, அது 5 to 18% வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்புறம் பர்சனல் கேர் ஐட்டம்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா 18% 5% மாறி இருக்கு. இன்சூரன்ஸ், நம்ம லைஃப் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதாக இருந்தாலுமே முன்னாடி 18% இருந்தது, இப்போ 0% வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சிமெண்ட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், பவர்ஸ் இது எல்லாமே 12 to 18% இருந்தது, 5% ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்புறம் சின் அண்ட் லக்ஸரி கூட்ஸ் எல்லாமே 28%லேருந்து 40% சேஞ்ச் ஆகிருக்கு. ஜிஎஸ்டி 2.0 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். காம்ப்ளிகேட்டடான ஸ்லாப்ஸ்லேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். அது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸோட விலையும் கம்மியாயிடுச்சு, நமக்கு நிறைய சேவிங்ஸ் இருக்கும். இன்னொன்று, நம்ம அதெல்லாம் சேவ் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை பேக்கெட்டில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமாக செலவு பண்ண போகிறோமாங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ யோசிச்சு செலவு பண்ணுங்கள், நிறைய சேவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.